தமிழகத்தில் மதுரை, திண்டுக்கல், நிலக்கோட்டை, தேனி, விருதுநகர், திண்டிவனம், சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 32,000 ஹெக்டேர் பரப்பளவில் மல்லிகைப்பூ சாகுபடி நடக்கிறது. இந்தியாவில் 80% மல்லிகைப்பூ தமிழகத்தில் உற்பத்தியாகிறது. நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான சென்ட் கம்பெனிகள் கோவை, சென்னை, திண்டுக்கல் மாவட்டங்களில் செயல்படுகின்றன. தமிழகத்திலிருந்து மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முதலான நாடுகளுக்கு மல்லிகைப்பூ அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஈரான் போர் சூழலால் மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமின்றி மற்ற நாடுகளுக்கும் மல்லிகைப்பூ அனுப்புவது பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மதுரையை சேர்ந்த மலர் சாகுபடியாளர்கள் கூறும்போது, மல்லிகை விளைச்சல் அதிகரித்துள்ளதால் மலர் சந்தைக்கு ஒரு நாளைக்கு 15 டன் மல்லிகைப்பூ வருகிறது. 1 கிலோ 400 ரூபாய்க்கும், ஒரு படி 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ பூ 700 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை விற்பனையானால்தான் சாகுபடியாளர்களுக்கு லாபம் கிடைக்கும். சென் தயாரிக்கும் கம்பெனிகள் ஒப்பந்த அடிப்படையில் உற்பத்தியாளர்களிடமிருந்து மல்லிகை பூவை வாங்குகின்றன. ஏற்றுமதிக்கான தடை மற்றும் விளைச்சல் அதிகரிப்பு முதலான காரணங்களால் மல்லிகைப்பூ விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. சென் தயாரிப்பு நிறுவனங்கள் கூடுதலாக கொள்முதல் செய்தால் மட்டுமே மலர் சாகுபடியாளர்களுக்கு பயன் கிடைக்கும் என்றனர்.